புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச் சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராஜநாயகி பகுதி 18 தொடர்கிறது. நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மாமன்னர் அப்படி கூறக்கூடாது. சோநாட்டிற்கு உழைப்பது எங்கள் கடமை, அதுவே செஞ்சோற்று கடன். மாமன்னர் கூறுவது போல நடப்போம் என்று பல குரல் சேர்ந்தாற்போல் ஒலித்தது. உங்கள் ஆதரவிற்கு என் மனமார்ந்த நன்றி. நாட்டை சுற்றி நிற்கும் பகைவர்களை உங்கள் பலத்தால் உங்கள் துணையால் வெற்றி கொள்வேன் என்பது திண்ணம். ஆனால் எடுத்தவுடன் போர் முரசு கொட்டுவது அழகல்ல. எதற்கும் நாம் திட்டமிட்டு முன்னேற வேண்டும். முதலில் பல்லவ பகையை களைத்தெறிய வேண்டுமானால் பல்லவ மன்னனின் எண்ணங்களை அறிய வேண்டும். சமீப காலம் வரை நம்முடன் நட்புரிமை கொண்ட அரசராகையால் அவர் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தரலாம் என்று தோன்றுகிறது. அதற்காக பல்லவ சேனாதிபதியுடன் ராஜமல்ல முத்திரையனையும் உடன் அனுப்பலாம் என்று தோன்றுகிறது. வடதிசை மாதண்ட நாயகர் கந்தன் மாலவராயர் பல்லவ அரசருடன் பேசி பார்க்கும்படியாக கோரப்படுவார். ஆனால் மிக முக்கிய விஷயம் பாண்டிய மன்னனை பற்றி தான். பாண்டிய மன்னன் அமரபுஜங்கன் எந்தவிதமான உடன்பாட்டிற்கும் உடன்பட மாட்டார் என்பது நாம் அறிந்த விஷயம்தான். வீரகேரளன், வீரச்செழியன், நெடுமாறன், நெம்புரன் ஆகியோர்கள் அரசுரிமைக்கு போட்டியிடுபவர்கள். இவர்கள் பொறுப்புள்ள தலைவர்கள் அல்ல. அதிலும் இவர்களில் வீரகேரளன் தலைமை பட்டம் வகித்தாலும் உண்மையில் வீரச்செழியனே பிரதான அங்கம் வகிப்பவன். நஞ்சிலும் கொடிய இந்த வஞ்சகனை பிறகு கவனிப்போம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், சேர மன்னன் பாண்டிய மன்னனுக்கு பெண்ணை கொடுக்க விடாமல் தடுக்க வேண்டும். அதற்கான யோசனை ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. சோழ நாட்டிலிருந்து யாராவது ஒருவரை சேர நாட்டிற்கு தூது அனுப்ப வேண்டும். அவர் சேர மன்னனிடம் அந்த திருமணத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கூறி அவரை திருப்ப வேண்டும். மேலும் சோழர்களுக்கும் சேரர்களுக்கும் பகை எதுவும் இல்லை என்றும் கடும் பகையை வரவழைத்து கொள்ள வேண்டாம் என்றும் தக்கபடி எடுத்து கூற வேண்டும். இதற்கு தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி தூது செல்லத்தக்கவர் யார் என்பதை தீர்மானிப்பது தங்கள் பொறுப்பில் விடுகிறேன் என்று கூறி முடித்து அமர்ந்து கொண்டார் மன்னர். முதலில் மிலாடுடையார்தான் எழுந்திருந்தார். இந்த விஷயத்தில் சேர நாட்டிற்கு தூது செல்ல தகுந்த துணிவு, சாமர்த்தியம், ஆற்றல், அறிவு எல்லாம் ஒருவருக்குத்தான் உரியது. அவர்தான் நம்முடைய சாமந்த நாயகரான வல்லவரையர் வந்தையத்தேவர் என்று கூறி முடித்தார். இதற்கு மறுமொழி கூறுவது போல சின்ன பழுவேட்டரையர் எழுந்திருந்து மிலாடுடையார் உண்மையையே கூறினார். அதற்கான திறமை உள்ளவர் சாமந்த நாயகர்தான் என்பதில் சிறிதும் ஐயமே இல்லை. ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று அபிப்பிராயப்படுகிறேன். இந்த திருமணத்தினால் முதலில் பாதிக்கப்படுவது என் மகள் அங்கையர்கண்ணிதான். பாண்டிய மண்டலம் இந்த போரில் வென்றால் அவதிக்குள்ளாவது என் இரண்டாவது மகள், சோழ மண்டலம் வென்றால் அவதிக்குள்ளாவது என் மூத்த மகள். இதை தவிர சேர மன்னனும் நான் சொன்னால் செவி சாய்ப்பான் என்று எண்ணுகிறேன். சோழர் குலத்திற்காக எங்கள் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டோம் என்று உறுதி கொடுத்த வேளக்கார படையில் நாங்கள் இருந்தாலும் எங்கள் முன்னோர் சேரகுல அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் சேர நாட்டிலிருந்து இங்கு வந்ததையும் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதனால் சேர நாட்டிற்கு தூது போக என்னை அனுப்பினால் தேவலை என்று மாமன்னரிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். உருக்கமான குரலில் தாங்க முடியாத துயரத்தை தாங்கிக் கொண்டு அவர் பேசியது எல்லார் உள்ளத்தையும் உருக்கியது. மாமன்னர் அப்படியே ஆகட்டும், பழுவூர் அரசரே சேர நாட்டிற்கு தூது போகட்டும். அதற்கு முன்பு நான் வேறு ஒன்றை கவனிப்போம். நம்முடைய இந்த சபை கலைவதற்கு முன்பாக வேறு ஒன்றையும் சொல்லிவிடுகிறேன். இந்த வீரச்செழியனை பற்றியதுதான். நஞ்சினும் கொடிய அந்த கையவன் எப்படியாகிலும் சோழ மண்டலத்தை அழித்து பாண்டிய அமரபுஜங்கனையும் அழித்து இந்த இரு மண்டலத்தையும் தனதாக்கி கொள்ள விரும்புகிறான். அத்தகைய கையவன் உளவறியும் நோக்கோடு நம் சோழ நாட்டிற்குள் வந்திருக்கிறான். ஏன், நம் இரகசிய கூட்டத்தின் நடவடிக்கைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான்
என்று கூறிவிட்டு சாமந்த நாயக்கரிடம் கஞ்சாடை காட்டிவிட்டு அமர்ந்தார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. மாமன்னர் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தின் மேலாக ஒரு கூரிய கத்தி பாய்ந்து சென்று ஆசனத்தின் பின்புறம் உள்ள ஒரு தூணில் பட்டு தெரித்தது. ஒரு கண நேரத்தில் ஏற்பட்ட இந்த எதிர்பாராத சம்பவத்தை கண்டு திகைத்து நின்றனர் உடன்கூட்டத்து உறுப்பினர்கள். ஐயோ என்ற சப்தம் எங்கோ தெளிவாக கேட்டது. எல்லோர் காதுகளிலும் விழுந்தது. அந்த வார்த்தைகள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர். அந்த கூட்டத்தில் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு ஒரே ஒரு மனம் தனியாக செயலாற்ற தொடங்கியது. அது வேறு யாருடைய மனமும் அல்ல, வல்லவரையரின் மனம்தான். அந்த ஆற்றின் இரு கரைகளிலும் ஏராளமான பனைமரங்களும் தென்னை மரங்களும் ஓங்கி வளர்ந்திருந்தன. அந்த ஆறு பார்ப்பதற்கு மிகச் சிறியதாக இருந்தாலும் அதிகம் ஆழமுடையது என்பது அதன் கருமை நிறமான நீர்மட்டம் எடுத்து காட்டியது. இன்னும் சிறிது தூரத்தில் அந்த ஆறு கடலில் சங்கமமாகிறது என்பதன் அடையாளத்தை ஆற்றின் நீர்மட்டத்தின் மேல் அலைகள் சலசலப்பிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். அந்த மாலை நேரத்தின் பொன்னிறமான ஒளிக்கரணங்கள் தென்னை பனைமரங்களின் மேல் பட்டு அதன் இடையில் விழும் கதிர்கள் ஆற்றின் கருமையுடன் கலந்து ஒரு புது நிறத்தை கொடுத்தது. இந்த தோற்றம் பலருக்கு பலவிதமான ரசிக உணர்ச்சியை உண்டாக்கியது. கார்மேக கண்ணனின் கருமை பொருந்திய பிரகாசமான நிறமாக பத்மநாப சுவாமியின் பக்தர்களுக்கு தோன்றியது. வெண்மை கோடுகள் நெளிநெளியாக இலையோடி அந்த கருமை நிற பக்ருளியாறு சேரர்களின் குலதெய்வமான பத்மநாப சுவாமியின் ஆலயத்தில் உள்ள தங்க பூன் கட்டிய எண்ணெய் வைத்து இழுக்கப்பட்ட கர்நிற தூண்களையே சிற்பிகளுக்கு நினைவூட்டியது. அந்த பொன்னொளி ஆற்றின் மீது விழுவது கருநிற கூந்தலின் நடுவே தங்கமென திகழும் தாமரை பூவையொத்த முகத்தின் தாளை நிறத்தை நினைவுபடுத்தியது. இளம் காதலனுக்கு சேரநாடு வேலமுடைத்து என்பதற்கேற்ப பர்வதம் நிகர்கரிய களிற்றின் முகத்திலுள்ள வெண்ணிற தந்தங்களையே நினைவுக்கு கொண்டு வந்தது மாவுத்தனுக்கு. மாலை வேளையில் மஞ்சள் வெயிலின் தங்க நிறம் கொண்ட அந்த பக்ருளியாறு இப்படி பலதரப்பட்ட வர்ணைகளுக்கு ஊமையான அந்த ஆற்றில் மெதுவாக மிதந்து வந்தது. ஒரு ராஜ படகு மகர தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கோடி வளைவுகள் பின்னப்பட்டு இருந்து அந்த ஒரு படகை போல் தோன்றவில்லை, ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை போல் தோன்றியது. அதில் உயரமான இடத்தில் ஒரு கொடிமரம் இருந்தது. அந்த கொடிமரத்திலிருந்தே அது சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனின் அரண்மனை படகு என்பது தெரிந்தது. அதில் ஒரு பெண் சாய்ந்து நின்று கொண்டு சுழன்றோடு மாற்றையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களிலிருந்து வெண்முத்துக்களையொத்த இரு நீர்த்துளிகள் தெரித்து ஆற்றில் விழுந்தன. தாமரை இலையின் மேல் திகழும் பனித்துளி ஆதவனையே தன்னிடம் ஆட்கொண்டு சிறிது நேரம் பிரகாசித்த அந்த ஆசை நிறைவேறிய திருப்தியிலேயே தன்னை தியாகம் செய்து கொண்டு விடும் சம்பவம் அவள் நினைவுக்கு வந்தது. அந்த கரிய பக்ருளியாரின் கருமை அவள் தந்தையின் உள்ளத்தின் கருமையை அவளுக்கு உவமையாக்கி காட்டியது. அவள் உள்ளம் அதன் மேல் விழுந்த மின்னொளியாக மாறுமா என்று எண்ணி ஏங்கினாள் அவள். இப்படியெல்லாம் ஏக்கப்பட்டவள் வேறு யாருமில்லை, சேர மன்னன் பெற்ற பைங்கிளி சேரமாதேவிதான். இளவரசி, தங்களை மாமன்னர் அழைக்கிறார் என்ற குரல் கேட்டு திரும்பினாள் சேரமாதேவி. பதில் ஏதும் பேசாமல் தோழி தொடர அருகில் இருந்த அறை ஒன்றில் நுழைந்தாள் சேரமாதேவி. அவள் நுழையும் சமயம் ஆற்றின் நீர் ஓட்டத்தினால் படகு ஆடவே நிலை தடுமாறி கதவில் மோதிக்கொண்டாள். கீழே விழுவதற்குள் தோழி பிடித்து கொண்டாள். உள்ளே இருந்து பாய்ந்து ஓடி வந்தனர் சேர மன்னரும் அவர் மனைவி அரசி ரேணுகாதேவியும். என்னம்மா, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? செல்லமாக கடிந்து கொண்டார் மாமன்னர். எனக்கொன்றுமில்லை, இது வலிக்கவில்லை, செல்லமாக சினுங்கினாள் சேரமாதேவி. என்னம்மா, இந்த அடி உனக்கு வலிக்கவில்லையா? துணிச்சலுடன் நிமிர்ந்து தந்தையை பார்த்த சேரமாதேவி, ஆமாம், இதைவிட பெரிய அடியாக கொடுத்து என் உள்ளத்தையே மறக்கச் செய்து விட்டீர்களே என்றாள். எதுவென்று புரிந்து கொண்ட மாமன்னர், திருமண பேச்சு உள்ளத்தை மறக்கச் செய்யுமா? ஏனம்மா இப்படி சொல்கிறாய்? எப்படி சொல்கிறேனாம்? அப்பா, இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாதீர்கள். எனக்கு சம்மதமே இல்லையப்பா. நீர் நிறைந்த தன் இரு கயல்விழிகளை தூக்கி தந்தையை பார்த்து கெஞ்சினாள். வாக்கு கொடுத்து விட்டேனம்மா, இதை எப்படி மாற்றுவது? கொடுத்த வாக்கை மீறினால் தமிழ் மன்னன் சேரன் என்ற அவப்பெயருக்கு ஆளாகி விடுவேனே. மரபில் இல்லாத பெயரையா நான் சூட்டிக்கொண்டு மாள வேண்டும்? இதுதானம்மா என் நெஞ்சை அறுக்கிறது. இதை இப்படி மாற்றுவீர்களோ எனக்கு தெரியாது. சரி, நீ ஏன் பாண்டியனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தேன் தெரியுமா?
நம் சேர நாட்டில் ஒற்றுமை இல்லை. முதலில் கொல்லத்து இளவரசன் வேறு தனக்கு இனி அரசுரிமை வேண்டும் என்கிறான். வஞ்சியை தலைநகரமாக்கி கொண்டு ஆளும் நாகபாணன் ஏறுமாறாக நடக்கிறான் போலிருக்கிறது. பாண்டிய மன்னர் இளையவராக இருக்கிறார். பிரம்மாண்டமான ஆசைகளையும் அபிலாசைகளையும் உடைய அவரை விட்டுவிட்டால் வேறு யாருக்கம்மா உன்னை தர முடியும்? ஈழத்து மன்னன் மகிந்தன் வேறு உன்னை மணக்க துடிக்கிறான். ஈழத்து மகிந்தனுக்கோ சோழன் அருண்மொழிவர்மருக்கோ பாண்டியன் அமரபுஜங்கனுக்கோ மூவரில் ஒருவருக்கு உன்னை மணமுடித்து தர வேண்டும். ஈழத்து மகிந்தனுக்கு தரலாமென்றால் நீ நாடு விட்டு கடல் கடந்து செல்லவே இஷ்டப்படவில்லை. சோழன் அருண்மொழிக்கோ உன்னை விட மூத்த வயதில் மகன் மதுராந்தகன் இருக்கிறான். அதனால்தான் என்று முடிப்பதற்குள் ரேணுகாதேவி இடைமறித்து, பாண்டியன் அமரபுஜங்கனுக்கும் என் வயதில் மனைவி இருக்கிறாள் என்றாள். பட்டமகிழ்ச்சியும் இளவரசியுடன் சேர்ந்து விட்டார்கள் போலருக்கே. இல்லை, தாய் மகளுடன் சேர்கிறார் என்றாள் அரசி ரேணுகாதேவி. எல்லோருமாக சேர்ந்து மாமன்னர் கொடுத்த வார்த்தையை பொய்யாக்க சொல்கிறீர்கள். உங்களை யாரப்பா அவ்விதம் வாக்கு தரச் சொன்னது? என் மகளிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கலாமே. எவ்வளவோ விஷயங்கள் என் சம்பந்தப்படாததையெல்லாம் என்னை கேட்டு செய்துவிட்டு என் விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டீர்களே. அப்பா, இது நியாயமா என்று உருக்கமாக கேட்டால் மனக்குமுறலுடன். ஆஹா, மகளை கேட்டுச் சொல்கிறேன், என் மத யானையை கேட்டுச் சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லோரும் என்ன நினைத்து கொள்வார்கள்? கோபமாக சீறினார் மன்னர். தாயும் மகளும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தார்கள். மன்னர் மீண்டும் கோபக்குரல் மாறாமல் அதே கோபத்துடன், எது எப்படி போனாலும் கவலை இல்லை. சேர மன்னன் வாக்கு பிளறி நடந்தான் என்ற சொல்லுக்கு இடம் தர மாட்டேன். இனி என் இஷ்டம் போல்தான் எதுவும் நடக்கும் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். பக்டுர்லி ஆற்றுடன் கடல் அலைமோதியதால் கடல் கொந்தளிப்பது போல தோன்றிற்று. பாஸ்கர ரவிவர்மனுக்கு தன் உள்ளமும் இவ்வாறுதான் கொந்தளிப்பது போல தோன்றிற்று. அந்த கொந்தளிப்பினால் படகு ஆட்டம் கண்டுவிட்ட பொழுது சேரமாதேவியின் எண்ணப்படகும் நிலை கவிழ்ந்தது போல இருந்தது. இருவருடைய மனமும் ஒரே வண்டியில் பூட்டிய இரு குதிரைகளாக ஒரே திசை நோக்காமல் இரு திசைகள் நோக்கி பிரிந்து ஓடுவது போல் ஒரே விஷயத்திலிருந்து பிரிந்து சென்றது. அவள் மனம் ஏதோ முடிவுக்கு வந்தது போல நிமிர்ந்தது. விடுவிடென்று அரசன் நின்றிருந்த வெளிப்புறம் வந்தன. தந்தையை, தங்களின் நிலை எனக்கு மிகவும் நன்றாக புரிகிறது. எனக்கு தெரியும் என் மகள் சிறந்த அறிவாளி என்று. ஆமப்பா, என்னை தாங்கள் அவ்வாறு வளர்த்தது தவறு என்று தோன்றுகிறது. சிந்திக்கும் சக்தி இருப்பதனால்தானே நல்லதையும் கெட்டதையும் தெரிந்து கொண்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. சிந்தனா சக்தியே இல்லாதிருந்தால் கஷ்டமே இல்லையல்லவா? ஏன் இவ்வளவு விரக்தியாக பேசுகிறாய்? நீ ஏதோ நல்ல முடிவிற்கு வந்திருப்பாய் என்றல்லவா நான் எண்ணி மகிழ்ந்தேன். ஆமப்பா, நல்ல முடிவுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன். தாங்கள் மீண்டும் பாண்டிய மன்னருடன் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன் நாம் குலதெய்வமான பத்மநாப சுவாமியின் ஆலயத்திற்கு போகலாம். அங்கே நான் அவருடைய பீடத்திற்குள் நுழைந்து விடுகிறேன். பிறகு என்னை பற்றி கவலையே வேண்டாம். அதற்காக உன்னை உயிரோடு இழக்கச் சொல்கிறாயா அம்மா? ஆமாம் அப்பா, நான் அவருடைய பீடத்திற்குள் காலெடுத்து வைத்தால் அவருடைய சொத்தாகத்தானே ஆகிவிடுவேன். ஏனம்மா, ஒரு பெண் கல்யாணமாகாமல் இருந்தால் அந்த பாவம் பெற்றோர்களைத்தானே சேரும். அந்த பெண் தனக்கு பிடித்தமில்லாமல் கல்யாணம் செய்து கொண்டு துயரத்தால் இதயம் வெடித்து இறந்தால் அந்த பெண்ணை பாலும் கிணற்றில் தள்ளிய பாவம் மட்டும் அந்த பெற்றோர்களை சேராதா? அம்மா, நான் உன்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முடியாது. ஆனால் பாண்டிய மன்னரை பற்றி மட்டும் சற்று சிந்திக்க அவகாசம் கொடம்மா. அப்பா, என் முடிவை தங்களிடம் கூறிவிட்டேன். பூ உலகில் உள்ள என் தந்தை என்னை காப்பாற்றாவிட்டால் இருக்கவே இருக்கிறார் பரமபிதா பத்மநாபர். பத்மநாப சுவாமியை விடவா அமரபுஜங்கர் மேலானவர்? சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மர் பக்ருலி ஆறின் கரை முத்தமிட்டு செல்லும் தென்கடலை வெறித்து கொண்டிருந்தார். அவருடைய பார்வை எதேச்சையாக திரும்பியது. அவ்வளவுதான் தாமதம். அவருடைய ஆச்சரியத்திற்கு இலக்கானது ஒரு சிறிய படகு. அந்த படகு வரும் வேகத்தையும் எதிர்ப்பையும் திசையையும் பார்த்தால் அது ராஜஹம்சத்தை நோக்கி வருவது போல தோன்றியது. அதற்குள் ஒரே ஓர் ஆள்தான் இருக்கிறான். ஆனால் அது யாரென்று தெரியவில்லையே. யாராக இருக்குமென்று யோசித்து கொண்டிருந்தவர் தன் அருகில் சேரமாதேவி வந்து நிற்பதை கூட கவனிக்கவில்லை. திடீரென்று ஓர் அலை எழும்பி வந்து ஆற்றினுள் வேகமாக புகுந்தது. அதன் வேகத்தில் ராஜஹம்சம் வேகமாக ஆடியது. சேர மன்னரை எதிர்பாராமல் நிலைகுலைந்து போனவர் தன்னை பிடித்து கொண்டவள் சேரமாதேவிதான் என்பதை அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த ஆச்சரியத்தை கூட கவனிக்காமல் அவருடைய பார்வை ஆற்றை கடந்து வரும் அந்த தனி மனிதனின் படகில் தான் இருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்து விரும்பாத ஒன்று நடந்து கொண்டிருப்பதை அவர் கவனித்து விட்டார். ஆம், அந்த படகு அலைகளின் வேகத்தை தாங்க முடியாமல் கவிழ்ந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிப்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அவர் ஆட்களை கூப்பிட்டு
கூப்பிட்டு படகோட்டியை காப்பாற்றச் சொல்வதற்குள் அங்கே வேறொரு அதிசயம் நிகழ்ந்துவிட்டது. சேரமாதேவி தண்ணீரினுள் பாய்ந்து அவனை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தாள். அரசரின் ஆணைப்படி வீரர்கள் தண்ணீரில் குதித்து அவனை அடைவதற்குள் சேரமாதேவி அவனை படகின் அருகில் கொண்டு வந்து விட்டாள். வீரர்கள் அந்த படகோட்டியை படகினுள் வாங்கி போட்டனர். சேரமாதேவி நூலேணி வழியாக உள்ளே வந்தாள். அவன் இளம் பிராயத்தவனாக இருந்தான். சற்றே மூர்ச்சை தெளிந்தவுடன் அந்த வாலிபன் மாமன்னரை கண்டுவிட்ட மரியாதையுடன் எழுந்திருந்தான். அவனை அவ்வாறு அலட்டிக்கொள்ள வேண்டாமென்று கூறிய மன்னர் அவனை பற்றிய விவரங்களை கேட்டார். நான் தங்களை சந்திப்பதற்காகவே வந்தேன். வீரபாண்டியரின் திருக்குமாரனும் பாண்டியர் அமரபுஜங்கரின் சகோதரருமான இளவரசர் வீரகேரளன் தங்களை சந்திப்பதற்காகவே அரண்மனையில் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஏவலின்படி தங்களை சந்திப்பதற்காக அவசரமாக வந்தேன். தாங்கள் ஏகாந்தமாக குடும்பத்துடன் கலைஞர்களுடனும் இருக்கப் போவதாக சொன்னதை மாமந்திரி அதியமான் நக்கனார் தெரிவித்தார். இருந்தும் இளவரசர் அவசரமாக வந்திருப்பதால் தங்களை சிரமப்படுத்துவதற்கு மன்னிக்கவும் என்றான். ஏன் அதை அரண்மனையில் போய் பேசுவதற்கு நாம் இங்கேயே பேசலாமே? குறும்பாக கண்களை சிமிட்டியவாறே கூறினார் மாமன்னர். ஆனால் அதை கவனிக்காத அந்த வாலிபன், எங்கள் இளவரசர் அரண்மனையில் அல்லவா இருக்கிறார், வேண்டுமானால் அழைத்து கொண்டு வருகிறேன் அவசரமாக எழுந்தான். மாமன்னர் புன்முறுவல் தவள, தங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம் இளவரசே என்றவுடன் திடுக்கிட்டு விட்ட அந்த வாலிபன் அப்பொழுதுதான் வேஷம் போட்டுக்கொண்ட ஆடைகள் தண்ணீரில் நனைந்து உள் அணியான அரச குடும்பத்து ஆடைகள் அவனை காட்டிக் கொடுத்ததை கண்டு நாணமடைந்தான். அரசே, நம் தமிழ்நாட்டில் எதிரிகள் நடமாட்டம் அதிகமாகி விட்டதால் நேராக வர முடியவில்லை. நான் தங்களிடம் வந்ததற்கு காரணம் இருக்கிறது. சோழ மன்னன் அருண்மொழிவர்மர் தன் சார்பாக ஒரு தூதுவரை அனுப்பப் போகிறாராம். அவர் அங்கிருந்து கிளம்ப போவதாகவும் சேர பாண்டிய திருமணத்தினால் நிகழக்கூடிய சாதக பாதகங்களை எடுத்து விளக்கப் போவதாகவும் கூறச் சொல்லி பாண்டிய மன்னர் என்னை அனுப்பினார். சரி, யார் வந்தால் என்ன? என்னுடைய வாக்கை நான் மீறப்போவதில்லையே என்றார் சேரமன்னர். ஆனால் வரப்பட்டவர் சாமானியப்பட்டவராக இருக்க மாட்டார் போலிருக்கிறதே இடைமறித்தான் வீரகேரளன். அடடா, யார் அந்த தலைச்சிறந்த அறிவாளி? பெரிய சாணக்கிய ராஜதந்திரி யார் அவர்? என்னுடைய வாக்கை பொய்யாக்கப் போகும் மதியை உள்ளவர் என்று கேலி நிறைந்த குரலில் கூறினார் சேரமன்னர். எல்லாம் தங்களை சேர்ந்தவர்தான். பழுவேட்டரையர் கண்டன் மாறனார் தான் தங்களை காண வருகிறார். என்ன, பழுவூர் மாமனா? துள்ளி துள்ளி குதித்து தன் தாயிடம் ஓடினாள் சேரமாதேவி. சேரமன்னர் வீரகேரளன் இருவரின் முகங்களிலும் கவலை குறி படர்ந்தது. எந்த ஒரு நேரத்திலும் தன் மனதை உணர்ச்சி வசப்பட்டு இழக்காமல் நெஞ்சிரத்தோடு இருப்பது சாமந்த நாயகரை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லைதான். அப்பேற்பட்ட மனப்பக்குவமுள்ள மனிதர்களால் தான் போர்க்களத்திலே வெற்றியடைந்து நாட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் திறமை வாய்ந்த மனிதர்களால் தான் ஊழல்கள் இல்லாமல் ராஜரீக காரியங்களை நன்கு கவனிக்க முடியும். ஆனால் எதிர்பாராமல் திடீரென்று மாமன்னரின் உயிர்க்கே அபாயம் ஏற்படும் இந்த நேரத்தில் கூட அதிர்ச்சி அடையாமல் உறுதியுடனும் விழிப்புடனும் திகைத்து நின்றது அதிசயம்தான். அவருக்கு அத்தகைய அபாயங்கள் ஏதாவது நேரிடலாம் என்று எதிர்பார்த்தாரா? சோழ நாட்டின் வேங்கை ஈழம் கொண்ட சிங்கம் அருண்மொழிவர்மருக்கு ஆபத்து, உயிரை குடிக்கும் சூழ்ச்சி நடக்கிறது என்பது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரிந்தும் அதை தடுக்கவில்லையா? அவருக்கு தெரியும் அந்த கத்தி தவறாக தான் பாயும் என்று. என்ன வீர விளையாட்டு! எங்கேயாவது தவறி அது வினையாக முடிந்து விட்டிருந்தால் ஐயோ, நினைக்கவே அங்கே உள்ளவர்களால் முடியாதே. சோழர் குலமே நாசமடைந்து விடுமே. உடன்கூட்டத்து துணைவர்கள் இவ்வளவு பேர்கள் தோளோடு தோள் இணைந்து உயிர் கொடுக்க தயாராக இருக்கும் இந்த நேரத்தில் போர்க்களத்திலே காட்ட வேண்டிய வீர விளையாட்டை இந்த மண்டபத்திலா நடைபெறச் செய்ய வேண்டும்? எங்கேயாவது சாமந்த நாயகர் போட்ட கணக்கு தவறாகி ஊழிக்கணக்கில் விதி பழித்திருந்தால் என்ன ஆவது? எத்தனையோ ராஜ்யங்களோடு சகோதர உறவுகளுடன் உதவி செய்து நல்ல சுபிட்சமான மகோன்னதமான நிலையில் சோழ நாட்டை ஆள திட்டங்கள் போட்டது அவ்வளவும் வியர்த்தனங்கள் தானா? ஆனால் நல்ல காலம், சாமந்த நாயகரின் கணக்கு சரியாகிவிட்டது. கங்கையை சடையில் தரித்த பெருமான் சோழவன் நாட்டின் மாசு மறிவில்லாத ரத்தினத்தை மக்கள் கொண்டாடும் அந்த மாணிக்கத்தை காப்பாற்றி விட்டான். இருந்தாலும் சாமந்த நாயகரே, உங்கள் விளையாட்டு ஆபத்தானது. ஆனால் இவ்வளவு ஆத்திரமாக சோழவள நாட்டின் பொன்னி புனல் பொங்கி சூழும் வளநாட்டின் மாமன்னரே மதிப்பு வைத்து போற்றும் குந்தவையின் திருக்கணவரை இவ்வாறு எதிர்த்து பேசும் தைரியசாலி யார்? துடிக்கும் தன் நெஞ்சை கரத்தால் அழுந்த பிடிக்கும் சாமந்த நாயகரின் மனச்சாட்சி தான் அவருக்கே சவுக்கடி கொடுத்து கொண்டிருந்தது.
முகத்தின் கலவரமும் குதூகலமும் பொங்க நடராஜ விக்கிரகத்தின் அருகில் சென்றார். அதற்குள் மாமன்னரின் அருகில் பட்ட மகிழ்ச்சிகளும் அரண்மனை பெண்களும் வந்து சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். எல்லோருடைய கண்களும் சாமந்த நாயகரின் செய்கையை உற்று பார்த்து கொண்டு நிலைக்குத்தி கொண்டிருந்தது. நடராஜ விக்கிரகத்தின் அருகில் வந்த வல்லவரையர் இடது பாதம் தூக்கி ஆடும் பெருமானின் தூக்கிய காலை முன்னுக்கு இழுத்தார். அரசர் மேல் கத்தி எறிந்ததற்காக ஆடு பிரானை காலை எதற்கு இழுக்க வேண்டும்? மற்றவர்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் மாமன்னர் மட்டும் புன்னகை பூத்த முகத்துடனேயே இருந்தார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தும் கூட சிறிதும் கலங்காமல் நின்றது எதற்கும் அசையாத குந்தவையின் நெஞ்சையே அசைத்தது. கூத்த பிரானின் தூக்கிய திருவடியை முன்னால் வளைத்து இழுத்த சாமந்த நாயகர் எதிர்பார்த்தது போலவே பின்னால் என்ற பெரிய சுவர் இரண்டாக இடைவெளி விட்டு பிரிந்து நின்றது. சாமந்த நாயகர் அதன் அருகே சென்று இளவரசர் வீரச்செழியன் அவர்களே வெளியே வரலாம். இளவரசர் பெரும் மரியாதையை கூட தவிர்த்து இப்படி வந்ததற்கான காரணத்தை நாங்கள் அறியலாமா? சில வினாடிகளுக்கு பின் தள்ளாடிக்கொண்டே ஒரு உருவம் வெளியே வந்தது. அதன் பக்கவாட்டு விழாவில் ஓர் கத்தி பாய்ந்திருந்தது. அதிலிருந்து இரத்தம் சொட்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த உருவத்தை பிடித்து கொண்டே வந்தவனை பார்த்த மன்னர் உட்பட எல்லோரும் திகைத்து நின்றனர். ஏன், திட்டமிட்டு வேலை செய்த சாமந்த நாயகரே திகைத்து விட்டார். கொடிமாட செங்குன்றூரிலிருந்து வந்திருக்கும் வாலிப வீரனும் சிற்பியுமான விக்ரமசிங்கன் தான் அந்த உடன் வந்த வாலிபன். விக்ரமனை பார்த்தவுடன் ஆவென்று அலறியவாறே கீழே விழுந்து விட்டாள் ஒரு பெண். அவள் வேறு யாருமில்லை, அருண்மொழிவர்மரின் திருக்குமாரத்தியும் தன் 11வது வயதிலேயே மாதேவடிகள் என்ற பெயரை அடைந்தவளுமான இளவரசி சந்திரவல்லி தேவியார்தான். அது உடனே சில அரண்மனை பெண்கள் அவளை அந்தப்புறத்திற்கு அழைத்துச் சென்று அவசர சிகிச்சை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த அலங்கார மண்டபம் கலகலப்பை இழந்து ஒருவித பயங்கர அமைதி பெற்று விளங்கியது. அதை கலைத்தவர் அருண்மொழிவர்மர் தான். என்ன வந்தியத்தேவரே, இளவரசரை வரவழைத்துவிட்டு பேசாமல் இருந்தால் அவர் என்ன நினைத்துக் கொள்வார்? அவர் சாதாரணமாக பேசுவது போல் விளையாட்டாக மொழிந்தார். மன்னிக்க வேண்டும், ஒரு வினாடியில் என் நிலையை மறந்துவிட்டேன். ஆனால் இளவரசர் வீரச்செழியனுடன் பேசுவதற்கு முன்பு அவருடைய காயத்தை குணப்படுத்துவது மேலல்லவா? அதனால் அரண்மனை வைத்தியர் இளவரசியாரின் மயக்கத்தை தெளிய வைத்துவிட்டு இளவரசரை கவனிக்கட்டும். அதனால் இளவரசரை இரு வீரர்கள் வைத்தியரிடம் அழைத்துச் செல்வது நலம் என்றார். தங்கள் பேச்சை அவன் கவனிக்காமல் இருப்பதற்கு அனுப்பப்படுவதை குறிப்பால் உணர்ந்த மாமன்னர் அவனை வைத்தியரிடம் செல்ல அனுமதி அளித்தார். வீரச்செழியன் செல்லும் பொழுது தானும் மெதுவாக நகர ஆரம்பித்த விக்ரமனை சாமந்த நாயகரின் குரல் கணீர் என்று ஒலித்து தடுத்து நிறுத்தியது. அவருடைய குரல் விக்ரமனை ஏன் சிற்பமாராயர் மருதவாரனையே ஒரு கலக்கு கலக்கியது. இது என்ன, இவரே வரச் சொல்லிவிட்டு இவரின் குரல் கடுமையை பார்த்தால் எனக்கே கலக்குகிறதே. இந்த பாலகன் என்ன பதிலை சொல்லப் போகிறானோ என்று தவித்து கொண்டிருந்த அவரை மாமன்னரின் கேள்வியை சிந்தனையை கலைத்தது. என்ன சாமந்த நாயகரே, இந்த வாலிபன் எப்படி இங்கே வந்தான்? இவன் சிற்பமாராயர் மருதவாணரின் மருமகன் அல்லவா என்று கேட்டார். ஆம், அந்த வாலிபன் தான் இவன் என்று மாமன்னர் கேள்விக்கு பதிலை கூறிய சாமந்தன் நாயகர், தம்பி, நீ எப்படி இங்கே வந்தாய் என்ற உண்மையை கூறிவிடு. பொய் கூறினால் அதன் பலனை அனுபவிக்க நேரிடும் என்று கடுமையாக மொழிந்தார் விக்ரமனை பார்த்து. விக்ரமனுக்கு தான் எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? பொய் சொல்லுவேன் என்று எப்படி சாமந்த நாயகர் நினைக்கிறார்? தான் குற்றம் எதுவும் செய்யவில்லையே. அப்படி இருக்க எப்படி சாமந்த நாயகரின் குரலில் இவ்வளவு கடுமை கூடுகிறது? ஒருவேளை என்னையும் வீரச்செழியனின் சதிக்கூட்டத்தில் ஒருவனாக நினைத்து விட்டார்களோ? நான் எதற்காக அவர்களுடன் சேர வேண்டும்? அம்மாவிடம் வரும்பொழுது நான் என்ன சொல்லிவிட்டு வந்தேன்? தாய் நாட்டின் மானத்தை காக்க என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன், இது உறுதி என்று கூறிவிட்டு வந்தேன். ஐயோ, என் மேலா பழி இருக்கிறது? மாமன்னருக்கும் சாமந்த நாயகருக்கும் என்னை பற்றி நன்றாகவே தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டாமா? சலுகை காட்ட முடியுமா? மாமன்னரின் முகத்தின் ஒளி கூட பூரணச்சந்திரனை ஒத்தார் போல அல்லவா ஒளி விடுகிறது. அவ்வளவு கடுமை இல்லையே. இந்த சந்திரவல்லி எதற்காக என்னை பார்த்தவுடன் மூர்ச்சையாகி விட வேண்டும்? ஒருவேளை சதிகாரர்களுடன் பார்த்ததால் தான் இருக்க வேண்டும். என்மேல் ஏற்படும் இந்த பாசம் காதல் என்று ஏதாவது அப்படியொன்றும் இராது என்று நினைவோட்டத்தின் வேகத்தில் கத்திவிட்டான். எப்படியொன்றும் இராது என்று மறுமொழி கேட்டார் வந்தியத்தேவர்.
நிமிர்ந்து பார்த்தான் விக்ரமன். சிந்தனை வயப்பட்டு அப்படியொன்றும் இராது என்று கூறிவிட்டதை உணர்ந்து வெட்கப்பட்டான். ஒரு கணம்தான் தாமதித்தான். பிறகு சமாளித்தவரை பேச ஆரம்பித்தான். மாமன்னர் அவர்களே, நாயகர் அவர்களே, உடன்கூட்டத்து பெரியோர்களே, இங்கு நான் கூறுவது அனைத்தும் உண்மை. என் அன்னையின் மேல் ஆணையாக நான் கூறுகிறேன். திருபுவனத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன். என் மாமன் சிற்பமராயர் மருதவாணருடன் சாமந்த நாயகரின் அழைப்பிற்கிணங்கி வரும் வழியில் சாமந்த நாயகரிடம் உள்ளே வர அனுமதி சீட்டு வாங்கி அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த என் மாமன் நிசும்பசூதனி ஆலயத்தில் கற்றளி விலைகளை ஏற்று நடத்தும் தலைமை சிற்பியாரின் இல்லத்தில் என்னை விட்டு வந்தார். சிறிது நேரத்திற்கெல்லாம் நான் உறங்கிவிட்டேன். என்னை சில வீரர்கள் தட்டி எழுப்பி, சிற்பியாரின் வீட்டிற்கு வந்திருப்பவன் நீதானே என்று கேட்டார்கள். உறக்கம் சரியாக கலையாத நிலையில் நான் ஆம் என்று கூறினேன். உண்மையும் அதுதான் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். சிற்பமராயர் மருதவாணரின் வீட்டிற்கு வந்திருப்பவனும் நானேதான். நிசும்பசூதனி ஆலயத்தின் தலைமை சிற்பியாரின் வீட்டிற்கு வந்திருப்பவனும் நான் தான். அதனால்தான் அந்த உறக்க மயக்கத்தில் கூட நான் ஆம் என்ற சரியான பதிலை கூற முடிந்தது. என்னை அழைத்து வந்தார்கள். ஆனால் வறுமொழியில் அவர்களை யார் என்று நான் கேட்டேன். அவர்கள் பாண்டிமாதேவி அங்கையர் கன்னியாரிடமிருந்து சோழமாதேவி பஞ்சவன் மாதேவிக்கு ஓலை கொண்டு வந்தவன் நான் தான் என்று தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டவுடன் நான் உண்மையை கூறினேன். அவர்கள் என்னை கட்டி போட்டுவிட்டு போனார்கள். அவர்கள் போனவுடன் சிறிது நாளிகை கழித்து வேறு யாரோ இருவர் வந்தார்கள். முன்னால் ஒருவன் செல்ல, பின்னால் சென்றவன் கையில் ஒரு சுளுந்தை பிடித்து கொண்டு சென்றான். எனக்கு அங்கே இருந்து எப்படியாவது தப்ப வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தீவிரமாக தோன்றியது. அந்த எண்ணம் செயல்படுத்தப்படும் சம்பவம் திடீரென்று நிகழ்ந்தது. சந்தர்ப்பத்தை நழுவ விடுவதில் பயனில்லை என்று உடனே செயலாற்றத் தொடங்கினேன். முன்னால் சென்று கொண்டிருந்தவன் திடீரென்று பின்னால் திரும்பி சுளுந்தை பிடித்து கொண்டிருந்தவனை நோக்கி ஒரு கையால் கழுத்தை தன் உடலுடன் உராயும்படியாக வளைத்து மறுகையால் தட்டிவிட்டான். அந்த சுளுந்தை இவனுடைய திடீர் தாக்குதலை உணராத அந்த சுளுந்து தூக்கி கோவென்று கதறிக்கொண்டு கீழே விழுந்தான். அவன் கழுத்தை பிடித்து கொண்டிருந்தவன் ஒளிந்து போ என்று கூறிவிட்டு சென்றான். அப்படி சென்றவன் சிறிது தூரம் சென்றவுடன் எதையோ திறக்க அங்கே வெளிச்சம் பரவியது. அந்த வெளிச்சத்தில் கீழே விழுந்த அந்த சுளுந்து தூக்கி எண்ணருகில் விழுந்து கிடப்பதையும் அவனிடையில் கத்தி இருப்பதையும் கண்டேன். என் காலை மெதுவாக நீட்டி அந்த கத்தியை நான் எடுத்து விட்டேன். இவ்வாறு கத்தியை எடுக்க பிரயத்தனப்படும் பொழுது என் கட்டுகள் நெகிழ்ந்து தளர்ந்தன. மெதுவாக என்னை சுற்றியிருந்த கயிறை விடுவித்து கொண்டு அந்த கயிற்றால் கீழே விழுந்து கிடந்தவனை நன்றாக கட்டி போட்டேன். முதலில் சென்றவனின் திசையை உத்தேசமாக மனதில் கொண்டு முன்னேறினேன். அங்கே சிலையொன்று தென்பட்டது. அதை தாண்டி போக நினைத்தவன் என் கை சிலையின் பாகத்தில் எதன் மேலோ படவே முன்பு தெரிந்த ஒளி திரும்பவும் தெரிந்தது. அந்த ஒளியில் கீழே நீண்ட தாழ்வாரம் செல்வதும் பெரிய சுவரின் வழியே நிறைய துவாரங்கள் இருப்பதையும் பார்த்தேன். அந்த சுவருக்கு பின்னால் பலர் பேசுவது நன்றாக கேட்டது. அந்த துவாரங்கள் ஒன்றின் வழியே அந்த மனிதன் பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு திடீரென்று ஒரு பயம் வந்தது. நான் அவன் பின்னால் இருப்பதை கண்டால் அவன் கத்தியால் தாக்க முற்படலாம். என்னிடம் கத்தி இருந்த பொழுதிலும் இன்றைய அரசியல் தெரியாத நிலையில் நான் அவனை தாக்குவது என்பது என் மாமனுக்கு இழுக்கை தரலாம். அல்லது என்னை கட்டி போட்டவர்கள் எனக்கு பதிலாக யாரோ இருப்பதை கண்டு என்னை தேடி வரலாம். அப்பொழுது இந்த மனிதன் நான் தான் அவனை கட்டி போட்டேன் என்று கூறி பழி தீர்த்து கொள்ளலாம். இதையெல்லாம் நினைத்து பார்த்துவிட்டு அந்த நிலவரையின் கதவை மூடிவிட்டு சுவரோரமாக ஒன்றி இருளில் நின்றுவிட்டேன். நாளிகையில் கழிந்தன. எதுவுமே நடைபெறவில்லை. நான் அயர்ந்து போய் பொறுமை இழந்த சமயம் அவன் கத்தியை துவாரத்தை நோக்கி ஓங்கி குறிவைப்பது தெரிந்தது. அவன் செய்கை நேர்மையானதாக எனக்கு தோன்றவில்லை. அவன் நேர்மையாகவோ அநியாயமாகவோ கத்தியை எறிந்துவிட்டு ஓடிவிடலாம். அங்கே நிற்கும் என்மேல்தான் அந்த பழி தீரா பழியாக விழும் என்ற எண்ணம் தோன்றிய மறுகணம் என் கத்தியை அவன் மேல் வீசி எறிந்தேன். என் கத்தி அவனை தாக்குவதற்கும் அவன் கத்தியை எறிவதற்கும் சரியாக இருந்தது. என் முயற்சி வீணானதுடன் பழி என்மேல் விழக்கூடாது என்ற எண்ணம் பெரிதாக இருந்தமையால் அவனை ஓடிப்போய் பிடித்து கொண்டேன். அப்பொழுது அருகே இருந்த கதவு திறந்து கொள்ள நான் அவனை தாங்கியபடியே வெளியே வந்தேன் என்றான் விக்ரமன். நன்று நன்று, நல்ல காரியம் செய்தான், பெரிய துணிச்சல்காரன் என்றெல்லாம் பல பல கோஷங்கள் அங்கே எழுந்தன. சபையின் சலசலப்பு அடங்க சிறிது நேரம் பிடித்தது. ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து தேய்ந்து கொண்டே வந்தது. அவன் தள்ளாடுவதை கண்ட வந்தியத்தேவர் இரு ஆட்களை விட்டு பிடித்து கொள்ளச் சொன்னார். அவனுக்கு அருகில் சென்று ஆதரவாக முதுகில் தட்டி கொடுத்து, தம்பி, ஏன் ஆயாசமாக இருக்கிறாய்? உடம்பில் ஏதாவது காயங்கள் பட்டு இருக்கிறதா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவனை பிடித்தவுடன் என் குரல் வளையை நன்கு பிடித்து நெரித்து விட்டான். அதோடு சிரமப்பட்டு பேசியது களைப்பாக
இருந்தது. அவ்வளவுதான். நீ ஓய்வெடுத்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய் போலே இருக்கே என்று இழுத்தார் சாமந்த நாயகர். இல்லை பிரபோ, தாங்கள் என்ன கட்டளையிட்டாலும் நிறைவேற்ற இப்பொழுதே தயார் என்று கூறி முள்ளமன்றி தன் கூரான முட்களை சிலிப்பிக் கொண்டு நிற்பதைப் போல விரைப்பாக நின்றான் விக்கிரமன். நல்லது, அதுதான் வீரனுக்குரிய லட்சணம். பல நூற்றுக்கணக்கான விழுப்புண்களை உடலில் தாங்கிய வீரர்கள் நிறைந்த சோநாட்டிற்கு இன்னும் அதைப்போல பல விழுப்புண்களை உடலில் தாங்கும் நெஞ்சு துணிவுள்ள வீரர்கள்தான் தேவை. உன் தீரத்தை பாராட்டுகிறேன் என்ற வந்தியத்தேவர் மாமன்னரின் அருகில் போய் எதை சொன்னார். சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது. விக்கிரமன் மனதில் சந்தோஷம் நிலை கொள்ளவில்லை. தன்னுடைய தீரத்தை பலர் மெச்சுகிறார்கள் என்றறிந்த பொழுது அவன் வானத்தில் பறப்பவை போல மேலும் மேலும் உயரத்தில் உயர்ந்து கொண்டே போனான். சோழ குலத்தின் மாணிக்கத்தை தான் காப்பாற்ற முடிந்தது என்பதை அவன் அண்ணன் கேட்டால் அவன் எடுத்த பிறவியின் பயனை அடைந்துவிட்டது போல் பூரித்து போவாளே. அவனுடைய உறுதிமொழிகளை கேட்டே அவள் எப்படி பூரித்தாள். தேன்மொழி இங்கே இருந்தால் இதை அவன் நினைத்தவுடன் திருப்புவனத்திற்கே பறந்து விட்டான். அவனுடைய பரவசத்திற்கு எல்லையே காண முடியாது. ஆனால் சற்று நேரத்திற்கு முன் இருந்த கோலத்தை கண்டு அவள் கதறியே இழந்திருப்பாள். ஆனால் என்னை கண்டுவிட்டு மயங்கி விழுந்த இளவரசி இதை காணவில்லையே. இப்பொழுது அவள் என்னை கண்டால் மான்போல் துள்ளி இருப்பாளே. கட்டுக்கடங்காமல் துள்ளிய சிந்தனை ரேகையை யாருடைய பேச்சோ அழித்தது. அப்படி அழிக்க முடிந்தது சாமந்த நாயக்கரின் குரல்தான். இத்துடன் ராஜநாயகியின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் மீண்டும் ராஜநாயகியை காணலாம். அதுவரை காத்திருக்கவும்.